ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் டு திஸ் சேனல். கிட்டத்தட்ட ஒரு பல மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த சேனல் நான் உங்களுக்கு வெல்கம் பண்ணுறேன். சில ஹாஸ்பிட்டலைசேஷன் பிரச்சனையால் சில விஷயங்கள் என்னால் தொடர முடியும். வெல்கம் டு விட்னஸ் யூடியூப் சேனல். ஓகே, பொதுவாக ஒரு விஷயம் நம்மளுக்கு லைஃப்பில் ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம கோயிலுக்கு போகிறோம், நம்மளுக்கு எந்த விஷயமே சால்வ் ஆக மாட்டுது. ஏன் அதோட ரீசன் எதுக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போது நம்மளுக்கு பணம் வேணும், நம்ம உடம்பு சரியாகணும், இல்லை நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம லைஃப் பார்ட்னராக வரணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், இதுக்கெல்லாம் தான் கோயிலுக்கு போகிறோம்னா ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன? பேசிக்காக ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம், அது ஒழுங்கான முறையில் கேட்குறோமா, இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியா? இந்த கோயிலுக்கு போய் சாமி கிட்ட பணம் வேணும்னு கேட்டு பணம் தந்துருச்சுன்னா நம்மளோட ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற ஒரு ஹோல் தேரியுமே அடைக்கிட முடியுமா? ஸோ இதை பற்றி நம்ம டீட்டாக பார்ப்போம். பொதுவாக ஸ்பிரிச்சுவாலிட்டி, பொதுவாக கோயில்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு அதிகமாக போவோம்? போய் சாமி கும்பிட்டு இந்த மாதிரி உடம்பு சரியாகணும், நல்லா படிக்கணும், நல்லா எழுதணும், இந்த மாதிரி நல்ல வீடு கட்டணும், நல்லா காசு சம்பாதி, இந்த மாதிரி விஷயங்கள் தானே கோயிலுக்கு போவோம். இது எல்லாமே நிறைவேறிச்சுன்னா அந்த கோயிலுக்கு எதை பிரார்த்தனை பண்ண, மொட்டை போடுறது, இல்லை அதில் விஷயங்கள் பண்ணுறது, காணிக்கை செலுத்துறது, ஊஞ்சல் கட்டுறது, மரத்தில் ஊஞ்சல் கட்டுறது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக கோயில் போய் பிரார்த்தனை பண்ணி நம்ம வேண்டிக்கிறோம். அந்த சில பேருக்கு அந்த பிரார்த்தனை நிறைவேறுது, சில பேர் நிறைவேறணும்னா கடவுளே இல்லை, இந்த கோயில் சாமியே இல்லை, நம்ம தான் பார்த்துக்கணும், ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒன்று இல்லை. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது கோயிலுக்கு போய் நம்ம ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணுற இடமா, இல்லை நமக்குள்ளே தேடுற இடமா? அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், உங்ககிட்ட இருந்து அதை வாங்கணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஸோ உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் போடுங்க. இப்போ என்னுடைய ஓன் தாட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ பர்சனலாக எனக்கு நடந்த ஒரு விஷயம், என் லைஃப்பில் ஒரு 7-8 மாதமாக எதுவுமே சரியாக நடக்கல. அதாவது வேலையிலேருந்து ஃபேமிலி, அவங்க அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு சின்ன சின்ன பிரச்சனையாக வந்துட்டு இருந்தது. நல்ல செலவு, நல்ல ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்தையும் தாண்டி கையில் இருக்க எல்லா அமௌண்ட்டும் கரையுது. ஓகேவா, நான் கோயிலுக்கு போயிட்டு எங்கள் அம்மா உடம்பு சரியாகணும் பிரார்த்தனை பண்ணிட்டு வரும். ஒரு கோயிலுக்கு போவேன், போன வாரம் ஒரு ஐயனார் கோவில், இந்த வாரம் ஒரு சிவன் கோயில், அப்படி போயிட்டு பிரார்த்தனை பண்ணுறோம். எதுவும் எடுப்பதில்ல. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, சாமியை கும்பிட வேணாம், நம்ம எது வேணும் நடக்க மாட்டேது அப்படின்ற தாட்டில் சில கோயிலுக்கு போகல, அப்படியே விட்டுட்டேன். லேட்டராக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ரிவீல் எனக்குள்ளே நான் பண்ணது, சில இன்சிடென்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்குள்ளே பண்ணது, கோயிலுக்கு நம்ம போகிறதுக்கு காரணம் இப்போ இருக்கிற வாழ்க்கை நம்மளுக்கு எல்லாத்தையும் தாண்டி, கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி இப்போது நம்ம அனுபவிக்கிற வாழ்க்கைக்கு ஒரு நன்றி சொல்கிற இடமா தான் நான் கோயிலை பார்க்குறேன். அதாவது எப்படின்னா, காசு பணம் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம், இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரு வாழ்க்கை, நம்ம ஒரு மென்டல் பீஸ், நம்ம இன்னர் ஸ்ட்ரென்த்து, இப்போ இந்த லைஃப்பை வச்சு 4 பேருக்கு என்ன பண்ண முடியும், நம்மளால ஒருத்தனோட லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியுமா? அப்போ சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதுக்கு ஒரு பணமோ, ஒரு அதிகாரமோ, ஒரு பவரோ தேவையில்லை. நம்ம தாட்டு போதும். அந்த தாட் யூனிவர்ஸுக்கு கன்வே ஆகும்போது யூனிவர்ஸே அந்த ஓன் ப்ராசஸ் நடத்தி கொடுக்குது. ஸோ இதுதான் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு மட்டுமே கஷ்டம் நான் சொல்லிட்டு இருந்தேன்னா அது ராங்காக இருக்கும். நான் இப்போ என்னுடைய ஓன் மைண்ட் செட் உலகத்துலேருந்து வெளியே போய் நான் பார்த்தேன்னா, என்னை விட கஷ்டப்படுற பசங்க இருக்காங்க, என்னை விட எதுக்குமே இல்லாத ஒரு பசங்க இருக்காங்க, என்னை விட 2 மடங்கு 3 மடங்கு ஃபேமிலியை தூக்கி இருக்கிற பசங்க இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள், அப்படிப்பட்ட பசங்க கிட்ட நான் பார்த்து கவனித்த விஷயம், அவங்க கோயிலுக்கு போகிறாங்க, போயிட்டு எந்த டிபெண்டன்ஸும் இல்லை. சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, போகிறாங்க, சந்தோஷமாக வராங்க. அவங்க அந்த காடுகிட்டேயோ ஒரு சிலைக்கிட்டேயோ போய் டிபெண்டன்சி வைக்கல, எனக்கு இது பண்ணி கொடு, இதை பண்ணித்தான் அவங்க இது பண்ணுறாங்க, அதை பண்ணுற எதுவுமே சொல்ல. இன்னொன்று, கோயிலுக்கு போனால் ஒரு விஷயம் லேட்டராக புரிஞ்சுது, எந்த கடவுளும் சரி இங்கே வந்தால் உனக்கு எல்லா குறையும் நான் தீர்ப்பேன் அப்படின்னு ஹிஸ்டாரிக்கலாகவோ இல்லை ஒரு கல்வெட்டுகளாகவோ சொல்லலை. நடுவில் இந்த ஆன்மீக மனிதர்கள் சில விஷயங்களை பிரார்த்தனை பண்ணால் கிடைக்கும்னு மனிதர்களால் சொல்லப்பட்டது. கடவுளாக நான் உனக்கு வரம் கொடுப்பேன், நீ கோயிலுக்கு இந்த வரம் கிடைக்கும்னு சொல்லலை. அப்போது ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது ஒரு கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு எப்படி இருக்கணும்னா, ஒரு அம்மாவுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற மாதிரி. அதாவது எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாமல், இப்போ அம்மா நம்மக்கிட்ட ஒரு பாசத்தையோ ஒரு லவ்வையோ ஒரு கேரையோ காட்டுறாங்கன்னா, பெருசாக இவன் பண்ணுவான்றது மட்டுமே காரணம் இல்லை. அப்படி சில பேரண்ட்ஸ் இருந்தாலும் சில பேரண்ட்ஸ் எந்த ஒரு டிபெண்டன்ஸும் இல்லாமல் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது தான்
ஒரு மதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப், இதுதான் பெஸ்ட் ரிலேஷன்ஷிப். அதான் இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு போகும்போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும்